जय सद्गुरुनाथ महाराज की जय. நம்ம சத்குருநாதருடைய பரம பக்தரான திரு சிவபடிவேல் உடையார் அப்படிங்கிற பெரியவர் மங்கநல்லூரில் இருந்தார். அவர் அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒரு கட்டுரை சுவாமியை பற்றி எழுதியிருக்கார். அதில் இருக்கிற அந்த அனுபவத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். மேதா தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் அடிக்கடி போய் சுவாமியை தரிசனம் பண்ணுற ஒரு எண்ணம் உள்ளவர். அவர் அடிக்கடி அந்த பாக்கியம் அவருக்கு உண்டு. மாயவரத்தில் இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்தி சன்னிதி ரொம்ப விசேஷம். மங்காநல்லூர் மாயவரத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்படி தரிசனம் பண்ணுறத ஒரு சமயம் என்னை சித்தலிங்க மடத்தில் பார் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்துலேருந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்க, அது யார் அந்த வாக்கு கொடுத்தது, எங்கேருந்து வருது, சித்தலிங்க மடம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் தவிச்சுட்டு இருந்தவர். அவருடைய நண்பரான வடிவேல் பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட இதை பற்றி பேசும்போது, ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்த அவர் அப்பா சித்தலிங்க மடத்து சுவாமி பெரிய மகான் ஞானானந்தகிரி சுவாமிகள்னு பேர், நான் பரம நாஸ்திகனாக இருந்த என்ன கருணை பண்ணி ஆட்கொண்ட மகான் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார் அப்படின்னு வேறொரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கார். அந்த வடிவேல் பிள்ளையும் சிவவடிவேல் உடையாரும் 1960 வருஷம் பங்குனி மாதம் சுவாமி தரிசனத்துக்கு போயிருக்கிற போது ரெண்டு பேரும் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நடந்த பூஜைகள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிக்கலாம் அப்படின்னு காத்தால ஒரு 7 மணிக்கு உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக நமஸ்காரம் பண்ணுறான். சுவாமி எப்போ பார்த்தாலும் ஓம்காரம் சொல்லிட்டே இருப்பார் பிரணவஸ்வரூபமாகவே. அப்படி ஓம்ங்கிற பிரணவ ஒலி சுவாமிகிட்டேருந்து வந்த உடனே நிமிர்ந்து பார்க்குறா. அப்போ ஒரு பக்தர் உள்ள வரார். அவரை பார்த்து சுவாமி வருவோம்னு கூப்பிடுறார். திருவேங்கடம் பிள்ளைன்னு பேர் அந்த பக்தருக்கு. ரயில்வேல வேலை பார்க்குறவர், குட்ஸ் கிளார்க்காக இருக்கிறவர். சுவாமிகிட்ட அப்பேற்பட்ட பக்தி உள்ளவராம். உடையார் அவர்கள் எழுதியிருக்கார். ஒரு சமயம் உடம்பு முடியாமல் போய் கையில் ஏதோ ஒரு காயம் பட்டு அவரால் சாதம் செஞ்சு சாப்பிட முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமியே பிசைஞ்சு ஊட்டியிருக்காராம். அவ்வளவு ஒரு வாத்சல்யமான பக்தி அவருக்கு சுவாமிகிட்ட உண்டு. தன்னை குழந்தையா பாவிக்கிறவர் சுவாமிக்கு. அந்த பக்தர் வந்தவுடனே சுவாமி சொல்றார், நம்ம எல்லாரும் 3 பேரும் இனிமேல் கூட்டாவே இருப்போங்கிறார். ஏன்னா கூடலூருக்கு மாற்றலாயிருக்குன்னு அவர் சொன்ன உடனே, அவன் கூடுவதற்கு தான் கூடலூர், கூட போவதன் அறிகுறி தான், இனிமேல் நம்ம 3 பேரும் கூட்டாவே வருவோம்னு சொல்ல 3 பேரும் நல்ல தெய்வீக நண்பர்களாக ஆயிட்டோம்னு சொல்லி எழுதியிருக்கார். அப்போது சுவாமி சொல்கிறார், இப்படி 3 பேராக வந்திருக்கேள் தரிசனத்துக்கு இன்னைக்கு, இந்த நல்ல நாளை நினைவு கொள்றாப்புல இன்னைக்கு 3 பேர் ஒன்றா சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்கிறார். இவாளுக்கு கிளம்பணுமே நினச்சிட்டு இருக்கிறத சுவாமி சாப்பிட சொல்கிறார். ஆனால் சுவாமி பிரசாதம் தட்ட முடியாது. இவா பதிலுக்கு சுவாமி காத்துட்டு இருக்கல. சட்னி எங்கேயோ வாசலை பார்த்து, ஏ மோசக்காரா அப்படின்னு கூப்பிடுறார். உடனே தென்னை மரத்தில் ஏறிட்டு இருந்த ஒருத்தர் ரங்கநாதன் ஒரு குடியானவர் தொப்புன்னு கீழே குதிக்கிறார். அங்கேருந்து சுவாமி நமஸ்காரம். சுவாமி சொல்கிறார், உள்ளே போய் ஜீவரத்னம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிறார். அரிசி இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கும் கேட்கக்கூடாது. அதுக்கு சுவாமி அழகான பேர் ஜீவரத்னம்னு கொடுத்துருக்கார். அது ஒரு வார்த்தையை நினச்சி பார்த்தாலே எவ்வளவு ஆழமாக சுவாமி ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாருன்னு தெரியும். வாஸ்தவத்தை ஜீவிக்கிறதுக்கு ஒரு ரத்தனம் தானே அரிசி இல்லையா? இவர் உடனே என்ன பண்ணார், ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை சுவாமிகிட்ட சொல்கிறதுக்கு தயங்கிண்டு அந்த டப்பாவை அரிசி டின்னே கொண்டு வந்துடுறார். அது அப்படியே ஒரு முரத்தில் கவுக்கிறார். அதில் அரைப்படை அரிசி, 5-6 மாவிடு, 2-3 வாழைக்காய், முருங்கைக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், இவ்வளோதான் இருக்குது. அதை கொண்டு காமிக்கிறவொடனே சுவாமி சொல்கிறார், இது போருமே, சமையல் பண்ணுற பெரியவர்கிட்ட கொடுத்து சமையல் பண்ண சொல்லு, 10 மணிக்கெல்லாம் இவா புறப்படணும் அப்படிங்கிறார். உடனே இவாட்ட தன்னுடைய பரிவிராஜக அனுபவங்கள், அவர் நிறைய யாத்திரை பண்ணிக்கிறார் சுவாமி, நடந்து அதெல்லாம் சொல்லிட்டு நேரம் போகிறதே தெரியாமல் சத்சங்கமாக அவட்ட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறத. ஒரு 9 மணி இருக்கும். ஒரு 55 வயசு இருக்கக்கூடிய ஒரு கருத்த பெரியவர், அவர் தான் சமையல் பண்ணுறவர். அவர் தான் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி ஆகாரம் ஆயத்தமாக எடுத்துன்னு சொல்கிறார். உடனே அந்த நேரத்தில் யாரோ ஒரு கிராமத்து பொம்மநாட்டி சுவாமி நமஸ்காரம் பண்ணுறா. ஒரு 50-60 எண்ணிக்கை இருக்கிற நுனி வாழை இலை கட்டு, ஒரு சொம்பு நிறைய தயிரை கொண்டு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு, சாமி எங்கள் வீட்டு எருமை மாடு நல்லபடியாக போன புதன்கிழமை கண்ணு போட்டுடுச்சுங்க, மாடு வேதனைப்பட்டப்போ சாமியாரை வீட்டு ஆம்பளை வேண்டிக்கிச்சான், இந்த மாட்டு தயிர் தாங்க இது, ஆம்பளை கொடுத்துட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனாலாம். சாமி சிரிச்சுட்டு, நமக்கு வேண்டியதெல்லாம் வந்துடுத்து, வேண்டியதை பார்த்து கொள்வோமே அப்படின்னு எழுந்து போயிட்டாராம். அந்த நேரத்தில் சட்டுன்னு வாசலில் ஒரு ஜீப் நிற்கிறது. அதில் ஒரு 7-8 பேர் இறங்குறா. அவள் நமஸ்காரம் பண்ணி, நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வரோம் சுவாமி, எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவா, ஒரு மாதம் லீவு போட்டுண்டு
எல்லா விதமான இசைக்கருவிகளோட போய் கிராமமாக போய் நாம சங்கீர்த்தனம் பிரச்சாரம் பண்ணுறோம், ஆஸ்திக பிரச்சாரம் பண்ணுறோம். சுவாமி தரிசனம் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, இன்னைக்கு தான் பூர்த்தியாச்சு. திருவண்ணாமலைக்கு போயிட்டே இருக்கோம், அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறா. சுவாமி சொல்கிறார், ரொம்ப நல்ல தொண்டு, காலத்துக்கேற்ற தொண்டு. பட்டணத்தில் இருக்கிறவாள்லாம் பட்டிக்காட்டோட தொடர்பு கொள்ளணும்னு காந்திஜி சொல்லுவார். அந்த ஒப்பற்ற பணியை நீங்கள் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷம். இவா 3 பேரை காமிச்சு இங்கே இவாளுக்கு உணவு ஏற்பாடாக இருக்குது, நாம் அவளோட கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். உடனே அவள் சொல்கிறா, இல்லை மத்தியான சாப்பாடுக்கு திருவண்ணாமலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அங்கே அன்பர்கள்லாம் காத்துட்டுருப்பா. உடனே சுவாமி சிரிச்சுன்னு சொல்கிறார், கிளையில் தொங்குற 2 பழத்தை விட கையில் இருக்கிற 1 வசந்ததுன்னு சொல்லுவாளே, தெரியாதோ? இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ற அந்த தடபடல் சாப்பாட்டை விட உங்களுக்காகவே காத்துட்டுருக்கிற இந்த எளிமையான சாப்பாடு பிரசாதம் ஏற்றது இல்லையா, தயக்கம் வேணாம்ங்கிறார். உடனே மறு வார்த்தை பேசலை, சரின்னு உட்காந்துனுட்டா. அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் சித்தலிங்கத்தில் சுவாமியோட ஆசிரமத்துக்கு நேரம் பள்ளிக்கூடம் உண்டு. அங்கே உள்ள வாத்தியார்கள்லாம் நிறைய பேர் சுவாமியோட பக்தாள். அவள் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணார் 2-3 பேர். சுவாமி சொல்கிறார், இருப்பது எடுத்து இருப்பவருக்கெல்லாம் பரிமாறுவோமே அப்படிங்கிறார். உடனே அவள்லாம் பரிமாற ஆரம்பிக்கிறார். இவா என்னென்ன ஐட்டங்கள் காத்தால பார்த்தாலோ அதே தான் சமைச்சு வருது. இவா போய் கைகால லெமனை சாப்பிட வரத்த யோஜனை பண்ணுறா. 5-6 பேருக்கு தானே வரும் இந்த அரிசியோ இந்த காய்கறிகள்லாம், காணாது. இது 10-12 பேருக்கு மேலே நம்ம சாப்பிட்றோமே, எப்படி வரும் அப்படின்னு யோஜனை பண்ணுறா. அந்த நேரத்தில் இவள் சாப்பிட்டுட்டு வந்துட்டா. அந்த ஆச்சரியம் தாங்காமல் இருக்கிறதுக்கே ஒரு பஸ் வந்து நிற்கிறது. அதில் ஒரு ஜோடி தம்பதி அவளோட 50-60 பேர் கோஷ்டியாக வந்து இறங்குறா. உடனே எல்லாரும் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணுறா. சுவாமி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த கூட்டத்தில் தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறார், சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு 2-3 தட்டில் புஷ்பம் பழமெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணி, நாங்களாம் பண்ருட்டி பக்கம் சாமி, இந்த பொண்ணு வந்து என்னோட தங்க பொண்ணு, ஒரு கால் கொஞ்சம் ஊனம், கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா வசதி இருந்தும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாப்பிள்ளையும் முன் வரல. 4-5 வருஷமாக ரொம்ப முயற்சி பண்ணி மனசு சோர்ந்து போயிட்டோம். போன மார்கழி மாதம் சுவாமிகிட்ட வந்து பொண்ணை நிறுத்தி எங்கள் வேதனையெல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணேன். சுவாமி பொண்ணை கூந்து பார்த்துட்டு, பாவம் ஊனம் உதாசீனப்படுத்துறது, கலக்கம் வேண்டாம், விரைவில் நடத்தி விடுவோம் அப்படின்னு நினைக்கிற முன்னேள். இந்த பொண்ணுக்கு ஒரு பழமும் பிரசாதம் கொடுத்தேள். நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், அப்படி சுவாமியோட வாக்குக்குள்ளே சித்திரைக்குள்ளே கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னா தாலி கட்டின உடனே தம்பதிகளை வந்து சுவாமிகிட்ட கொண்டு வந்து நிறுத்தி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு நினச்சிட்டேன். அப்படி நீ கல்யாணம் ஆயிடுத்து உங்கள் அனுகிரகத்தினால நேர்த்தி கடனை பூர்த்தி பண்ணுறதுக்காக பயிற்சன் வந்துட்டேன். சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி உடனே அனுப்பணும் அப்படிங்கிறார். சுவாமி சொல்றார், குழந்தை தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு வேண்டுவோம். திட நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நமது கடமையில் வெற்றி காண செய்திருக்கிறது. சரியான நேரத்தில் இங்கே வந்திருக்கோம். புது தம்பதிகளுக்கு இங்கே ஒரு எளிய விருந்து, சாதாரண விருந்து இருக்குது. நம்மளோட வந்திருக்கிற எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கிறார். உடனே அந்த பக்தர் சொல்கிறார், சுவாமி மன்னிக்கணும், அங்கே எல்லாம் கல்யாணத்தில் தயாராக இருக்குது விருந்து, நேர்த்தி கடன் நிறைவேற்றணுங்கிற துடிப்பில் தம்பதிகளுக்கு பால் பழம் கூட கொடுக்காம வந்துட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரெல்லாம் காத்துட்டு இருப்பா, அங்கே போல என்ன பிரச்சனை ஆகிடும், சுவாமி ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது. சுவாமி சிரிச்சுட்டே சொல்கிறார், நீங்கள் வரல அவள் காத்துட்டு இருப்பாளான்னு உங்கள் நேர்த்தி கடனை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டேன். சுவாமிக்கு ஒரு நேர்த்தி கடன் இருக்கே, இந்த மாதிரி கல்யாணம் ஆன உடனே வரவாளுக்கு விருந்து கொடுக்கறதா நான் வேண்டின்னு இருக்கேன், நிறைவேற்றலைன்னா எனக்கு அபச்சாரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி, பசி வந்திட 10 பறந்து போம்னு போயிடும், சம்பிரதாயமாவது ஒன்றாவது எல்லாம் வாவா பந்திக்கு முன்னின்றுவா சம்பந்திக்காரெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்கே சாப்பிட சொல்கிறார். அப்போது இவன் ஆச்சரியப்படுறா. சுவாமி சொன்ன வார்த்தைக்கு அவரால் மீற முடியல. இந்த இடத்துல உடையார் அவர்கள் எழுதியிருக்கார், ஹைகோர்ட்டில் தீர்ப்பு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவா. சுவாமி சுப்ரீம் கோர்ட்டாகவே இருக்கிறது, அவருக்கு மேலே தீர்ப்பு சொல்கிறதுக்கு இல்லை, வேறு வழி இல்லாமல் வா சாப்பிட உட்கார்றா. நாங்கள் 3 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். இந்த 50-60 பேர் கொண்ட கூட்டத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் தான் மரத்தில் கொட்டி கவுத்தாச்சேன்னு ஆச்சரியப்பட்டுட்டு அந்த சமையலறை வாசலில் போய் பார்க்குறோம், அங்கே ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கான்னு. ஒன்றும் சமைக்கிறாப்புல தெரியல. அந்த சமையல்கார பெரியவர் நின்றுட்டு இருந்தார். அந்த கதவு அறகுறையாக சாத்தியிருந்தது. சட்டுன்னு சுவாமி அந்த பூட்டியிருந்த அந்த சாத்தியிருந்த சமையலறையிலேருந்து வெளியில் வந்தார். சிரிச்சுன்னே வெளியில் போயிட்டார். இந்த பெரியவர் பார்த்து நாங்கள் கேட்டோம், இது எப்படி இவ்வளோ பேருக்கு உங்களால் போட முடிகிறது, இத்தனை பேருக்கு திருப்பி சமையல் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டோம். சாமி சொல்கிறார், இத்தனை பேருக்கு இங்கே தான் சமையல் ஆகிற இடம், அப்போ ஆனது தான் காத்தால் உங்களுக்காக கொடுத்து அனுப்பிச்சாரு, அவ்வளோதான் சாமான்கள், அதெல்லாம் எங்களுக்கே போட்டுட்டாளேன்னு கேட்குறேன். அதனால் என்ன, இருக்கிறவாள்லாம் சாப்பிட்றதுக்கு புது சாமான்கள் வரணுமா, நீங்கள் இப்போ தான் வரையடா சுவாமிகிட்ட, நீங்களாம் எந்த ஊர் அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம ஆண்டவன் சமையல் அறைக்கு ஒரு தடவை வந்துட்டு போனால் போகாதா அப்படின்னு சொல்கிறார். சுவாமி சொல்கிறார், தயக்கம் வேண்டாம், இருப்பதே தாராளமாக எடுத்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது இவன் கேட்டிருக்கான். இப்போ இவன் சொல்ல, மங்கநல்லூர் சாமி கொஞ்ச நாள் தான் பழக்கம், இப்போ தான் வந்துட்டு இருக்கோம், அதனால தான் அப்படி கேட்குறேன், சுவாமி பற்றி இன்னும் தெரியல,
இது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்னமோ நடக்கும். நடக்கிறதுலாம் கண்ணால் பார்க்கறதோட நிறுத்திக்கோங்க. ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேணாம். வெளியில் விட இந்த பேச்சே வேணாம். சுவாமிக்கு இதெல்லாம் பிடிக்காது. திடீர்னு வந்தாலும் வந்துடுவார், மெதுவாக நகர்ந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறார். கல்யாண கோஷ்டிக்கு விருந்து நடக்கிறது. நாங்களும் சேர்ந்து பரிமாறினோம். நாங்கள் சாப்பிட்ட அதே காய்கறிகள் அதே தான் திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பந்தி முடிஞ்சது. சுவாமி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து கருணையோடு அனுப்பிச்சார். நாங்கள் 5 பேர் 6 பேர் காணாத அந்த ஆகாரம் 10-12 பேர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 50-60 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டே இருக்கே. இது என்ன சுவாமி ஒரு அக்ஷய பாத்திரமா, அவர் கருணை பார்வையே அக்ஷய பாத்திரமானு ஆச்சரியப்படுறோம். ஜீசஸ் கிரைஸ்டோட சரித்திரத்தில் 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்தாருன்னு சரித்திரத்தில் இருக்கு. அதே மாதிரி ஆபுத்திரன்கிறவர் அள்ள குறையாமல் அன்னம் கொடுத்தாருன்னு இருக்கு. அது மாதிரி நம்ம சுவாமி ஒரு பிரத்யக்ஷ அக்ஷய பாத்திரமா இருக்கார் அப்படின்னு சொல்லி உடையார் எழுதியிருக்கார். என்னமோ நம்மளே சித்தலிங்க மடத்துக்கு இருந்து இதை கண்ணால் பார்த்த ஒரு உணர்வு ஏற்படுறது. இது சாதாரண விஷயம் இல்லை. சுவாமியை இன்னைக்கு ஸ்மரிக்கிறவாளுக்கும் அவர் கருணையால் கேட்கறதெல்லாம் கிடைக்கிறது. சுவாமி அக்ஷய பாத்திரமா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அவரை நினைக்கிறவா வீட்டில் ஒரு குறைவும் இல்லை. அவர் நாமா சொல்ற